நீங்கள் நானும் எதையும் ஜெயித்து விடலாம். ஐந்தாவது, செருபாபேல் என்றால் என்ன அர்த்தம்னா தூக்கு நூலை கையில் வைத்திருக்கிறவன் என்ற அர்த்தம். வாய்த்தன்னு சொல்லுங்க. தூக்கு நூல், தூக்கு நூல். தூக்கு நூல் என்றால் வேதம் என்று அர்த்தம். ஜெபம் நல்லது, தீர்க்கதரிசனம் நல்லது, துதி நல்லது, ஆராதனை நல்லது. எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் அருளின வேதமே என்னுடைய வெளிச்சம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய பேர் வேதத்தை மறந்துட்டாங்க. அதான் ஓசியா 8 ஆண்டவர் சொல்றார், நான் எழுதி கொடுத்தேன், ஆனா அவங்களும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. சங்கீதம் 50 சொல்றார், நீ என் பிரமாணங்களை தூக்கி எரிஞ்சிட்ட. வேதம் இருதயத்துக்குள்ள இருக்கா? நிறைய பேர் பாருங்க 1 மணி நேரம் ஜெபிப்பாங்க, ஆனா ஒரு வசனம், படிச்ச வசனம் மனசுக்குள்ள இருக்காது. இது பொல்லாத ஆவி. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறாதீங்க. நான் ஜபத்துக்கு எதிரானவங்க, நான் ஜெபிக்கிறவன், நான் தீர்க்கதரிசனம் சொல்றவன். 2 மணி நேரம் பாட்டு படிக்க சொன்னாலும் பாட்டு படிப்பாங்க, ஆனா ஒரு வசனத்தை உட்கார்ந்து படி அப்படின்னா படிக்க மாட்டாங்க. அவங்க படிக்க முடியாது. ஜெபம் என்பது நான் ஆண்டவரோடு பேசுவது, வேதம் என்பது ஆண்டவர் ஏன் கூட பேசுவது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இருக்காங்க. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட பேசினா என்ன பேசிடுவேன்னு நினைக்கீங்க? கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் இங்க இருக்காரு. இப்ப நான் போய் ஆண்டவர்கிட்ட பேசினா என்ன பேசிடுவேன்னு நினைக்கீங்க? ஏசப்பா, பின்னாடி ரூம் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது ஏசப்பா, எப்படியாவது கெட்டி கொடுத்துருங்க ஏசப்பா. ஏசப்பா, என் மகளுக்கு அந்த வர வேண்டிய பதவி உயர்வு வரல ஏசப்பா, அந்த பதவி உயர்வு எப்படியாவது கொடுத்துருங்க ஏசப்பா. 45 பவுன் தான் இருக்கு ஏசப்பா, இன்னொரு 15 பவுன் தேவை. இதை தாண்டி நான் என்ன பேசிடுவேன்னு நினைக்கிறீங்க? இல்லை பிரதர், இதை தாண்டி நாங்க அசாம் தேசம் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சுவிசேஷத்தை அறியணும்னு சொல்லி தான் நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டோம் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருந்தீங்க. நான் உங்களை சொல்லலை. அல்லேலூயா. ஏசப்பா, என் வீட்டுக்காரை எப்படியாவது மாத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, என் மகன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்க ஏசப்பா. ஏசப்பா, என் கடை இன்னும். இதை தாண்டி நான் ஏசப்பாட்ட பேச மாட்டேன். ஆனா